إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் அல்லதி خلقني فهو يهدين என்னை படைத்தவன் எனக்கு நேர்வழி காட்டுபவன் வல்லதி யுத்இமுனி வயஸ்கீன் எனக்கு உணவளிப்பவன் குடிபானம் அளிப்பவன் ஃபஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன் நான் நோயாளியாகினால் எனக்கு ஷிஃபாவை தருபவன் வல்லதி யுமீதுனி ثم யுஹீன் என்னை மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன் வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன் கியாமத்துடைய நாளையில் என்னுடைய சகல பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியான ஒரே இறைவன் குல் ஹுவல்லாஹு அஹத் அவன் தனித்தவன் அல்லாஹு ஸமத் அவன் எந்த தேவை மற்றவன் லம் யலித் அவனுக்கு குழந்தைகள் கிடையாது வலம் யூலத் அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக ஓமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத்தினும் கருணையும் ஸலாமினும் ஈடேற்றமும் நபி குலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதிலே அணு அளவும் நெருப்பி சகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சங்கையான மனைவிமார்கள் கியாமனால் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். ஹிஜ்ரி 1448 ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 10 சங்கையான ஆஷுராவுடைய தினத்திலே வெள்ளிக்கிழமை நாளிலே புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் சங்கையான உலமாக்களே, நண்பர்களே, கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் சத்தியம் பாதுகாக்கப்பட்ட நாள்.
இன்றைய நாள் அசத்தியம் அளிக்கப்பட்ட நாள். இன்றைய நாள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான தூதராகிய ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அநியாயத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் ஆஷூரா. அதே போல் இந்த உலகத்தில் தன்னை கடவுள் என்று சொன்ன, தன்னை இறைவன் என்று சொன்ன ஒரு கொடுங்கோலன், எகிப்து தேசத்தை ஆட்டி படைத்தவன், கடலில் மூழ்கடித்து சாகடிக்கப்பட்ட நாள். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கிலே கர்பலாவிலே அவருடைய குடும்பத்தோடு அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள். இவ்வாறு பல வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். சகோதரர்களே, இவ்வாறு பல நிகழ்வுகள் ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டு நாம் ஹிஜ்ரி 1448வது ஹிஜ்ரத்திலே நாம் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் ஹிஜ்ரி புத்தாண்டுடைய 2வது ஜும்ஆ. சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது அது ஒரு லேசான விடயம் அல்ல. நாம் வீடுகளை வாசல்களை விட்டுவிட்டு கொழும்பில் வந்து குடியேறுவதை போன்ற ஒரு விடயம் அல்ல. அது எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான தியாகம் நிறைந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தவர்கள், மக்காவில் வாழ்ந்தவர்கள், மக்காவில் திருமணம் முடித்தவர்கள், மக்காவில் தொழில் செய்தவர்கள், மக்காவிலே நண்பர்களை கொண்டவர்கள், மக்காவிலே அனைத்தையும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய ஒரே ஒரு காரணத்தால், மார்க்கத்தை நிலைநாட்டிய ஒரே ஒரு காரணத்தால், தீனை இந்த உலகத்துக்கு எத்தி வைத்த ஒரே ஒரு காரணத்தால், அசத்தியத்தை அழித்து சத்தியத்தை போதித்த ஒரே ஒரு காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த மக்காவாசிகள் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நிம்மதியாக இருக்க விடவில்லை. மக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை, மக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை. ஹிஜ்ரத், குடும்பத்தை விட்டு, பிள்ளை கூட்டிகளை விட்டு, குடும்பங்களை, ரத்தங்களை, நண்பர்களை, தொழில்களை, துறவுகளை, வாழ்ந்த ஊரை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் கட்டளை போட்ட கண்காணாத ஒரு தேசத்துக்கு செல்வதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். கொஞ்சம் சிந்தியுங்கள். கொழும்பிலே நிம்மதியாக வாழக்கூடியவர்களே, கொழும்பிலே சந்தோஷமாக வாழக்கூடியவர்களே, கொழும்பை விட்டுவிட்டு வேற ஏதாவது ஒரு வனாந்தர பகுதியில், ஒரு கிராமப்புறத்தில் உங்களை போய் வாழச் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கொஞ்சம் சிந்தியுங்கள். முழு பேரும் இந்த மஹல்லாவை விட்டு வெளியிறங்க வேண்டும். எல்லாரும் வீட்டை காலி பண்ண வேண்டும். அனைவரும் ஹவரணையிலேயோ அல்லது குத்தலையிலேயோ அல்லது வீழ்பந்து காடுகளுக்கு பக்கத்திலோ போய் குடியேறுங்கள் என்று சொல்லப்பட்டால் நம்மில் யாராவது அசைவார்கள்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய ஒரே ஒரு காரணத்துக்காக உலகத்தில் ஆக சிறந்த பூமியிலிருந்து அந்த சஹாபாக்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு கவலையாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். மதீனா அப்பொழுது மதீனா அல்ல. மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். சரத என்றால் நோய், கஷ்டம், சஞ்சலம். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, தொழில் செய்வதற்கு பிசினஸ் கிடையாது, விவசாய பூமி. போனாலே காய்ச்சல். 125 வருஷமாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே அங்க யுத்தம். யுத்த பூமியிலிருந்து யுத்த பூமிக்கு யாராவது ஹிஜ்ரத் போவார்களா? சகோதரர்களே, ஆனால் வேறு வழி இல்லை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த பூமியை. சஹாபாக்கள் சிரம் தாழ்த்தி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவ்வல் முஹாஜிர், முதலாவது ஹிஜ்ரத் செய்தான் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது ஹிஜ்ரத் செய்த பெண் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஹிஜ்ரத் செய்த குழந்தை ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு குடும்பத்துடைய முதலாவது ஹிஜ்ரத். குடும்பத்தை நிம்மதியாக செல்ல விடவில்லை. மக்காவிலே உங்களுக்கு தெரியும், ஆயிஷா பள்ளி தன்ஈம் என்ற இடத்தில் இருக்கிறது. அந்த தன்ஈம் என்ற இடத்தில் வைத்து மனைவியை வேறையாக, கணவனை வேறையாக, குழந்தையை வேறையாக பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள்.
கணவன் தப்பிவிட்டார், மதீனா சென்றார். குழந்தை கணவனின் குடும்பத்திடத்திலே, மனைவியின் குடும்பத்திடத்திலே. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி அழுது கொண்டிருக்கும் நிலைமையில் ஒரு நிலைமை வந்து மீண்டும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் உத்தரவு கிடைத்து தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதர், யார் என்றே தெரியாது, ஆள் தெரியாது, ஊழ் தெரியாது, உஸ்மான் இப்னு அபி தல்ஹா என்ற மனிதன் இந்த பெண்ணை தன்னந்தனியாக மதீனாவுக்கு செல்ல விடலாமா? அழகான பெண், நல்ல குடும்பத்தில் உள்ள பெண், 450 கிலோமீட்டர் அந்த பெண்ணை ஹிஜ்ரத்துக்காக கொண்டு சென்று விட்டு திரும்பி வந்தார். இது ஒரு பெண் இந்த மார்க்கத்துக்கு செய்த தியாகம். அந்த தியாகத்துக்கு பகரம் அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? உம்மு சலமாவும் அபூ சலமாவும் உயிருக்கு உயிரான கணவன் மனைவிகள். இந்த அளவுக்கு உம்மு சலமா சொல்லுவாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சலமா, நான் மௌத்தாகினால் நீ வேற கல்யாணம் முடிக்க கூடாது, நீ மௌத்தாகினால் நானும் முடிக்க மாட்டேன். அபூ சலமா சொல்வாராம், அப்படி அல்ல, உனக்கு முன் நான் மௌத்தாகினால் அல்லாஹ்விடம் நான் கேட்கிறேன், என்னை விட சிறந்த கணவனை உனக்கு அல்லாஹ் தருவான். உலகத்தில் உன்னை விட சிறந்த கணவன் கிடைக்குமா? உன்னை விட சிறந்த கணவன் இல்லை உலகத்தில், இல்லை உம்மு சலமா, அல்லாஹ் தருவார். மௌத்தாகினார் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சலமாவுக்கு அல்லாஹ் கொடுத்த கணவன் யார் தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் கிடைக்குமா? உம்மஹாத்துல் முஃமினீன். அந்த சலமாவுக்கு மாத்திரமல்ல, உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை முஃமின்கள், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் பிறப்பார்களோ அத்தனை பேருக்கும் தாய். ஏன்? மார்க்கத்துக்காக சென்றார் பெண், மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர். இன்று மார்க்கத்துக்காக அல்ல, உங்களோட சொந்த சொர்க்கத்துக்காக தொழுவதே கஷ்டம். நீங்க மார்க்கத்துக்கு இரண்டாவது யோசிங்க, உங்களோட கபருக்கு தேடுங்க. முதலாவது உங்களோட கபர்களை, நம்முடைய கபர்களை நரக படுகொலையை விட்டும் பாதுகாப்பதற்கு என்ன ஆயத்தம்? இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் சகோதரர்களே, கை சேதப்பட்டு விடாதீர்கள். முடிவெடுங்கள். இந்த ஜும்ஆ இந்த புத்தாண்டுடைய 2வது ஜும்ஆ உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜும்ஆவாக இருக்கட்டும். மிம்பரில் நிற்கும் நானும் தான், கீழே இருக்கும் நீங்களும் தான் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய ஜும்ஆவாக இந்த ஜும்ஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். சகோதரர்களே, முழு பேரும் ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள். ஹிஜ்ரத், காய்ச்சல், வருத்தம், கஷ்டம், சொத்துகள் பறிமுதல், சிலர்களை கட்டி வைத்தார்கள். இப்ப மிஞ்சி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா அம்மா, அதே போல அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ 2-3 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமல்களில் போட்டி போடுபவர், எதிரையும் பிந்த மாட்டார், அவரை முந்த யாரும் கிடையாது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழு பேரும் ஹிஜ்ரத் போறாங்க. அவருக்கு சகிக்க முடியவில்லை. யார சொல்லலாம், நான் இப்ப ஹிஜ்ரத் போறேன், எனக்கு அனுமதி தாங்களே. சொன்னாங்க, அபூபக்கர் இஸ்பிர், பொறுமையாக இரு, லஅல்ல அல்லாஹ் யஜிது லக ஸாஹிபா, உனக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு அல்லாஹ் ஒரு பெஸ்ட் கூட்டாளி ஒன்று வச்சிருக்கிறான், அவரோட ஹிஜ்ரத் போவாய். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டார், என்னுடைய ஹிஜ்ரத் நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே போனார், 2 ஒட்டகங்களை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார். இப்ப மக்கத்து முஷ்ரிக்குகள், குறைஷிகள் விளங்கிக் கொண்டார்கள், முழு முஸ்லிம்களும் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள், மதீனாவாசிகள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இப்படியே போனா எங்களுக்கு ஆபத்து. மதீனாவிலிருந்து படையெடுத்து வருவான், எங்களை அழிக்கிறது. இப்ப முகம்மது இருக்கிறார் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2-3 பேர் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது போக விடாமல் தடுக்கணும். உடனடியாக பார்லிமெண்டை கூட்டுங்கள். அங்கே முஸ்லிம்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு பெயர் தாருன் நதுவா, தாருல் அர்கம். காஃபிர்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு பெயர் தாருன் நதுவா. தாருன் நதுவாவிலே மீட்டிங் போடப்படுகிறது. மக்கத்து காபிர்களின் பெரும் தலைவர்கள் எல்லாரும் வருகிறார்கள், முழு தலைவர்களும் மீட்டிங்கு வார வழியில
இந்த வரலாறு எல்லாம் சும்மா கதைகள் அல்ல. இமாம் இப்னு இஸ்ஹாக் தன்னுடைய சீராவிலே, அதே போல இப்னு சஅத் தபகாத்திலே, அதே போல இப்னு ஹிஷாம் சீராவிலே முழு வரலாறு கிதாபுகள் இருக்கு. மீட்டிங்க்கு வரக்கூடிய நேரம், மீட்டிங் உடைய அந்த தாருன் நதுவாவுடைய வாசல்ல ஒரு வெள்ளை தாடியோட வயதான ஒரு கிழவர் உட்கார்ந்து இருக்கிறார், அழகான ஆடைகளோடு. கேட்டாங்க, மின்னைனான், நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிறாய்? சொன்னார், ஷைஹுல் மின் அஹ்லி நஜித், நான் நஜித் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். நஜித் என்றா இப்போ உள்ள ரியாத், ரியாத்ல இருந்து வந்திருக்கார். சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் நல்ல ஆலோசனைகளை கொண்ட ஒரு மனிதன், நல்ல மஷூராக்களிடம் இருக்குது. நீங்க என்னையும் உங்களோட மஷூராவுக்கு கொண்டு போனா நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவேன். அது வேற யாரும் அல்ல, இப்லீஸ் வந்திருந்தான் மனித தோற்றத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதையை முடிப்பதற்காக கிழவனை கூட்டிட்டு உள்ள போய்த்தாங்க. இப்ப மஷூரா, 3 முக்கியமான மஷூரா. இது நீண்ட வரலாறுகள், நேரம் போதாது. எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்குகிறேன். 3 மஷூரா. முதலாவது எழுதினான் ஒருவன், முஹம்மதை வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி வையுங்கள், வெளியே விட்டு விடாதீர்கள். நஜிதில் இருந்து வந்த கிழவர் சொன்னார், அவரை நீங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சீங்கன்னா வீட்டுடைய ஓட்டைக்குள்ளால் அவர் இஸ்லாத்தை பார்க்குவார். இந்த மஷூரா சரி வர. இரண்டாவது மஷூரா, முஹம்மதை நாடு கடத்துங்கள், மதீனாவை விட்டும் மக்காவை விட்டும் கண் காணாத தேசத்திலே கொண்டு போய் அவரை விட்டு விடுங்கள், திரும்பி வர முடியாத தூரம். கிழவர் சொன்னார், முஹம்மதை நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் உங்களுக்கு தெரியுமா, அவருடைய அழகான பேச்சு, பசப்பு வார்த்தை, வசீகரமான வார்த்தைகளை கேட்டு அந்த நாட்டு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவான். இதுவும் சரி வர. மூணாவது, அபூ ஜஹல் எழுப்பினார், நரகவாதி. எழுப்பி சொன்னான், நரகவாதிகள் தானே உலகத்தில் ஊரை கெடுக்கிறார்கள், ஊரை கெடுக்கிறார்கள், மார்க்கத்தை நாசமாக்குறது விரும்புறாங்க தான் நல்லவங்க அல்ல. மார்க்கத்தை பின்பற்றுறவங்களை தடுக்கிறவங்களும், அவங்களுக்கு எதிர்க்கிறவங்களும், அவங்களுக்கு எதிராக பேசுறவங்களும் இது சொர்க்கவாதிக்குரிய அடையாளம் அல்ல. அபூ ஜஹல் சொன்னா, நான் ஒரு மஷூரா சொல்றேன், உங்க யாருக்கும் அந்த மஷூரா வந்திருக்காது. என்ன மஷூரா தெரியுமா? முஹம்மதுடைய கதையை முடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறோமா? சொன்னான், ஒருத்தர் கொண்டாத்தான் அது கொலை. எங்களுக்கு எதிராக அவங்களோட குடும்பம் வருவாங்க, பனு ஹாஷிம் வருவாங்க. எல்லாரும் எல்லா கோத்திரத்திலிருந்தும் ரொம்ப பலசாலி ஒன்றை செலக்ட் பண்ணி எல்லாரோட கையிலையும் வாழை கொடுத்து, இன்றைக்கு ராவதி தஹஜ்ஜுடைய நேரம் அவர் பள்ளிக்கு வெளியில வருவார், வார நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரே போடா போட்டுருங்க. கதை முடிஞ்சு, யாரையும் பழிவாங்க இயலாது. கடைசியில நியத்தி கண்ட போட்டுருங்க வைப்பாங்க, 100 ஒட்டகத்தை கொடுத்தா விஷயம் முடிஞ்சு. எப்படி மஷூரா? ஷைத்தான் சொன்னான், இப்லீஸ் சொன்னான், அல் கௌலு மா கால ரஜுல். இந்த இவன் சொன்னானே, இதான் நல்ல மஷூரா. அபூ ஜஹல் சொன்னதுதான் நல்ல மஷூரா. முஹம்மதுடைய கதையை முடிங்க, விஷயம் அவுட். இஸ்லாத்தோட எல்லாரும் போய்டுவாங்க. இப்ப உடனே அல்லாஹ் இந்த 3 மஷூராவையும் சொல்லிக் கொடுத்தான். வைத்யம் குருதிக்கல்லதீன கஃபரு, நபியே மக்கத்து முஷ்ரிக்குகள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். முதலாவது மஷூரா, உங்களை வீட்டுக்குள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டும். இரண்டாவது அவுயகுதுலு, அல்லது உங்களை கொல்ல வேண்டும். மூணாவது அவுலியுஹ்ரிஜு, உங்களை இந்த நாடு கடத்த வேண்டும். இந்த 3 மஷூராவும் நடந்திருக்குது. உங்களை கொல்ல போறானுங்க, தயாராகிட்டானுங்க. வயம் கூறுன, அவங்க சூழ்ச்சி செய்றாங்க. உங்களோட அல்லாஹ் வயம் கூறுனா, அவனும் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். இந்த சூழ்ச்சி ரொம்ப வித்தியாசமான சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்கு நெருங்க முடியாது. நபியே, தைரியமாக வெளிக்கிளம்புங்கள் மதீனா. புகாரில் அவர்கள் முஹருடைய நேரம், வெயில் கொட்டக்கூடிய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகன்னியன், முகத்தை மூடிக்கொண்டு வேக வேகமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அல்லாஹு அலம், இப்போ உள்ள ஹில்டன் டவர், அந்த ஹில்டன் டவர்ல மக்காவுல அபூபக்கர் மஸ்ஜிதுன்னு ஒரு பள்ளி போனா பாருங்க, இன்ஷா அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சொன்னாங்க, இந்த நேரத்தில் இவர் வரமாட்டார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வருகிறார். வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரிஜ் மன் இன்த அபூபக்கர், உன்னுடைய வீட்டில் உள்ள அவ்வளவு பேரை வெளியே போக சொல்லு.
சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆயிஷாவும் அஸ்மாவும் தான் இருக்காங்க. நீங்க சொல்றத பயமில்லாம சொல்லலாம். அபூபக்கர், அபூபக்கர், அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் போக அனுமதி தந்து விட்டான், அனுமதி தந்து விட்டான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அஸ்ஸுஃபத்தலி யா ரசூலல்லாஹ், அப்ப நான் உங்களுக்கு அனுமதி தந்துட்டான், அப்ப நான் சேர்ந்து கொள்ளவா? சொன்னாங்க, உனக்கும் சேர்த்துதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில ஒரு மனுஷன் சந்தோஷத்தாலே இவ்வளவு அழுவாரா என்று அன்றைக்கு தான் தெரியும். எப்படி மாற்றத்துக்காக ஒரு தியாகம் செய்ய எனக்கு கிடைக்கிறே. கொஞ்சாதி மௌத்தானதுக்கு அல்ல, பிள்ளைகள் மௌத்தானதுக்கு அல்ல, குடும்ப உறவை நாட்டை துறந்து செல்வதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. சந்தோஷத்தால் அழுகிறார். திரும்பி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு சொன்னார்கள், அலி, இன்னாருடைய அமானிதம் இருக்கிறது. முழு அமானிதமும் முஷ்ரிக்குகள் அமானிதம். நீங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மையை. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பாடம் இருக்குது. அதை நான் தொட்டு கொண்டு போனா நேரம் போயிடும். பாருங்க, அவ்வளோ மக்காவாசிகளும் நபிக்கு எதிர்ப்பு, நபியுடைய மார்க்கத்துக்கு எதிர்ப்பு. ஆனா அவங்கள பொறுமதியான பொருளை பாதுகாக்க கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில. எப்படி முஸ்லிம், எப்படி ரோல் மாடல். இன்னைக்கு எங்களை கண்டா ஓடுறான், கொள்ளு வைக்கிறதாங்கிறத வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ எதிர்ப்பாக இருந்தும் நம்பினார்கள், முஹம்மதிடம் கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பார். சொன்னாங்க, இன்னாருடைய அமானிதம் இருக்கிறது, அலி ஒப்படைத்து விடு, இன்றைய இரவு என்னுடைய படுக்கையில் படு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இரவுடைய நேரம், கதவு பூட்டிருக்கிறது. முழு பேரும் வந்தார்கள், பள்ளிவாசலை வீட்டை சுத்தினார்கள். சுத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு, அபூ ஜஹல் தலைமையில வாளை எடுத்துக்கொண்டு அபூ ஜஹல் என்ன செய்தார்? கேலி பண்ண ஆரம்பிக்கிறார். சொன்னார், இந்த முஹம்மது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கேளுங்க, இந்த முஹம்மது சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார்? இன்னக்கும் இதா தாபஅத்தும் அலா அம்ரிஹி, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர மார்க்கத்தை கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா, குந்தும் முலூக்கல் அரபி வல் அஜம், ஒரு காலம் வருமா நீங்க அரபியர்களுக்கும் அஜமியர்களுக்கும் ராஜாவாக மாறுவீங்களா? அது மட்டும் இல்லையா, தும்மைதான் துபித்தும், நீங்க மௌத்தாகுவீங்களா? மௌத்தானத்துக்கு பின்னால அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தருவானா, எழுப்பாட்டுவானா? நீங்க முஸ்லிம்களாக மௌத்தா போனா, நல்லவங்களா மௌத்தா போனா, துஜஅலு லக்கும் ஜினானுன் கஜினானில் உர்துன், ஜோர்தான்ல இருக்கிற மாதிரி பச்சை பசேல் என்ற தோட்டங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவானா? இது ஒன்று. இரண்டாவது சொன்னாரு, நீங்க இஸ்லாத்துக்கு வரலண்டா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலண்டா, நீங்க மௌத்தா போனீங்கடா, உங்களை அல்லாஹ் எழுப்பாட்டி துஜஅலு லக்கும் நாருன் தஹரஃபூன ஃபீஹா, நரக நெருப்புல போட்டு பத்த வைப்பானா. பாத்தீங்களா, இப்ப இவரே மாட்டிக்கிட்டாரு, இவரே வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. எங்க நரகம், எங்க சொர்க்கம்? எல்லாரும் சிரிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து சொன்னார்கள், நஅம் நஅம், ஆம், அன அகூலு ذلك. அபூ ஜஹ்லே, நான் சொன்னேன் தான், நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னேன், தீயவர்களுக்கு நரகம் என்றேன். வஅன்த வாஹிது மின்ஹும், அபூ ஜஹ்லே நீயும் நரகவாதி என்றார், நீயும் நரகவாதி. அவன காதுல புலல்ல சகோதரர்களே, ஒரு பொடி மண் அப்படி எடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், ஞானம் நிறைந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்க நான் நேரான வழியில உள்ளீர்கள். அப்படியே ஓதி 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 கடைசியா ஓதினார்கள், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா, நபியே அந்த முஷ்ரிக்குகளுக்கு முன்னாலே ஒரு திரை, மின் கல்பிஹிம் சத்தா, பின்னாலே ஒரு திரை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். ஃபஅக்ஷைனாஹும், அவர்களை நாங்கள் மூடி மயக்கத்தில் ஆழ்த்துவோம். ஃபஹும் லா யுப்சிரூன், உங்களை அவர்களால் பார்க்க முடியாது, நீங்க வெளியே போகலாம். ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை வீசினார்கள். முழு பேருடைய தலையிலேயும் மண் விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். யாருக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் விளங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திட்டம், போய் மக்காவுக்கு முன்னால நிற்கிறாங்க.
யோசிங்க, வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியாக்கி அந்த வீட்டை பார்த்தவங்களுக்கு எவ்வளவு கவலை வரும். வீட்டுல இருந்து நாங்க நிர்பந்தமா வெளியே போக வேண்டியதால அந்த வீட்டை கடைசியா எப்படி பார்ப்போம்? அந்த காபா உலகத்தில் ஒரு தொழுகைக்கு 1 லட்சம் தொழுகையுடைய நன்மை திருமதியில வருகிறது. ஹஸ்வரா என்ற மார்க்கெட், இப்ப அந்த மார்க்கெட் உள்ள இடத்துல கிளாக் டவருக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா 2 புதிய மினாரா அடிச்சிருக்காங்க, லாஸ்டா கட்டின மினார். அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு மார்க்கெட். அங்க நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க காபா. கண்கள்ல கண்ணீர் கொட்ட, கல்புகள் பதற சொல்றாங்க, காபாவே, மக்காவே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமியே, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இந்த மக்கள் என்ன விரட்டலண்டா ஒரு நாளும் நான் போக மாட்டேன். அழுது அழுது அபூபக்கரை பிடித்துக் கொண்டு அப்படியே ஹிஜ்ரத்துடைய பாதையால், வளமையாக செல்ல வேண்டிய பாதையால போகாம மேற்கு பகுதியால பின் பகுதியால அப்படியே போய் மக்காவிலிருந்து வெளியே போகாம மக்காவிலேயே பின்னால உள்ள சவுர் குகையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைகிறார். சகோதரர்களே, இப்ப முஷ்ரிக்குகள் பார்க்கறாங்க, சுபஹுடைய நேரம் வருது, இன்னைக்கு வர காணும். ஒரு வயசாளி வரான், வந்து சொல்றேன், மாதா தன்ததுன ஹாஹுனா, யாரப்பா இங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? முஹம்மதன், முஹம்மதை எதிர்பார்க்கிறோம், அவரை கொல்ல போறோம். அவர் சொன்னார், ஹய்யபகுமுல்லாஹ், நாசமா போய்தீங்க, நீங்க தோற்று போய்தீங்க. முகம்மது வெளியில போனத கண்ணால நான் கண்டேன். அப்படி அங்க வெளியே போனவர் வெட்டி பார்த்தாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படுக்கையில ஆள் படுக்குது. இதா படுக்கற, அவர் வெளியே போகுது. காலையில பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ஹஜ்ரத் அலி வெளியே வாரா ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே முகம்மது? தெரியாது என்றார். சொன்னாங்க, கிழவன் சொன்னது உண்மைதான். ஓடி போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. தெரியும் இங்க இல்லன்னா அங்கதான் இருப்பார். கூடினது உற்ற நண்பர்கள் வீட்டுல தான் இருக்கிற எல்லாரும். ஓடி போய் பார்த்தா அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் வந்தார். மகளே, அபூ ஜஹல் கேட்ட, நேங்க கொண்ட வாப்பா. சொன்னா தெரியாது. ஓங்கி விட்டான் ஒரு அறை, காதில் இருந்த காதுப்பு கலண்டு பறந்து. ஹிஜ்ரத்துக்காக அப்ப ஒரு 20 வயசு கூட இருக்கார் அந்த பெண். அடி அறம் வாங்கினார் முஷ்ரிக்குடைய கையால். ஒரு ஹிஜ்ரத்துக்காக ஒரு குடும்பத்துடைய தியாகம். அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு 1 ரூபா சல்லி கூட வைக்காம அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு முழு பணத்தையும் எடுத்துட்டு அப்பா வாரார் அபூ குஹாஃபா, இஸ்லாத்துக்கு வரல. கேட்டாரு, எங்கே எங்கே உங்க பாப்பா கொண்டு போயிட்டாரா? உங்களுக்கு ஒண்ணுமே தரலையா? இந்த பெண்கள், எங்கட பெண்கள் தான், ஓ பாருங்க அப்பா, பாருங்க மாமா, இவர் சும்மாவே எங்களுக்கு செலவுக்கு தாரல்ல, பாருங்க உள்ளத்தை எல்லாம் சூட்டிக்கிட்டு போயிட்டாரு. புதனமான மார்க்கம், புதனமான இஸ்லாம், இவங்களுக்கு எல்லாம் தலை கடிச்சு. அந்த பெண் பருவ வயதை அடையாத அந்த பெண், வாலிப பெண், அப்பாவுக்கு கண் தெரியா, கொஞ்சம் பார்வை குரல், சின்ன சின்ன கற்கள் எடுத்து ஒரு பையில போட்டு ஆட்டி காற்றா ஒரு பை நிறைய எங்களுக்கு சல்லி வச்சுட்டு போயிட்டார். புகாரிலே வரலாம். சுப்ஹானல்லாஹ், எப்படி நாம யோசிப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சவுர் குகைக்கிட்ட போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு ஓடுறார், பின்னுக்கு வரார், முன்னுக்கு ஓடுறார், பின்னுக்கு வரார். கேட்டாங்க, அபூபக்கர் என்ன? யா ரசூலல்லாஹ், பயமா இருக்குது. முன்னால எவனாலும் வந்து அடிச்சிருவானோ பயமா இருக்குது. முன்னால போக பயமா இருக்குது. பின்னால அம்பால யாராவது குத்திடுவானோ, அதனாலதான் நான் முன்னுக்கு பின்னுக்கு வரேன். எனக்கு என்ன நடந்தாலும் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். சவுர் மலை இப்பயே ஏறல. ஆஜிமார் சொல்லுவாங்க, போகும்போது ஏறணும், பார்க்கணும், பிடிக்கணும். மலை கிட்ட கொண்டு போய் இறங்கினதோட இதுல ஏறல, வாங்க போவோம். அவ்வளவு பயங்கரமான கரடு முரடான மலை. வேறினால் அபூபக்கர் சொன்னாங்க, மக்கானக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உள்ளுக்கு போயிடாதீங்க, நாம் போயிட்டு பார்த்து என்னென்ன இருக்குதோ கிளியர் பண்ணிட்டு வாரேன். தன்னை அர்ப்பணித்து நபியை பாதுகாத்தார். அதான் மறதியெல்லாம் சொன்னாங்க, அபூபக்கர் ஹிஜ்ரத்துக்கு போன அந்த ஒரு அமலுக்கு பகரமாக இந்த உமருடைய குடும்பத்தை தாரை வார்த்து தர தயாராக. ஒரு நாளுடைய அமல் இறங்கி முழு குகையையும் கிளீன் பண்ணி எத்தனையோ ஓட்ட, தன்னுடைய உடுப்ப சாரண கிழிச்சு கிழிச்சு எடுத்து ஓட்டை அடைச்சாங்க.
ரெண்டு ஓட்ட பேலன்ஸ் அடைக்கிறது உடுப்பு இல்லை, அவருத்தான் விளங்கும் இன்னும் பிச்சா. அப்படியே தன்னுடைய 2 காலையும் பிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, யார சூழல்லா இப்ப வாங்க நாயகமே. ராவெல்லாம் படுக்காம டயட்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில் தன்னுடைய தலையை வைத்து தூங்கி விட்டார்கள். காலை வைத்ததுதான் தாமதம், ஏதோ பாம்பு அல்லது விஷப்பூச்சி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை கொத்தி விட்டு. யோசிங்க, நாங்கண்டா கதறி பத்தி கூற கூட்டி அசையவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மகாஃபத ஐயன்தபி ரசூலுல்லாஹ் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கம் கலைந்து விடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தால் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளே நாசமாக்குறாங்க. ஒரு கவலை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை நாசமாக்குறாங்க. கல்யாணத்தில, குடுக்கல் வாங்கல, தொழில, துறவுல, குடும்ப வாழ்க்கையில 100க்கு 100 நபிக்கு மாற்றம். ஒரு கவலையும் இல்லை. கியாமத்தினால பத்தியும் கவலை இல்லை, மௌத்த பத்தியும் கவலை இல்லை. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு லேசா சொர்க்கம் போகலாமா? லேசா சொர்க்கம் போகலாம் சொன்னாங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு வா வா வான்னு கூப்பிடுவாங்க. நீ விரும்பின வழியாக போகலாம். புகாரில சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியவில்லை, ஆனால் அசையவில்லை. கண்களால் கட்டுப்படுத்த முடியாது கண்ணீர் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் கொட்ட. சகோதரர்களே, விழித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அபூபக்கர்? லுதியத்து யா ரசூலல்லாஹ், பாம்போ ஏதோ விசைஜந்து கடித்து விட்டது. உடனே எச்சிலை எடுத்து காலில் வைத்தார்கள், லேசாகி விட்டது. 3 நாட்கள் அந்த குகையிலே. இந்த இடத்துல நான் ஒரு வரலாறு ஞாபகப்படுத்தணும். மௌலானா காசிம் நானூத்தவி தேவ்பந்த் மദ്രസാவுடைய பாணி, அதோடைய ஃபவுண்டர். இப்ப 6000 பிள்ளைகள் ஓதுறாங்க. 6000 பிள்ளைகள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காலத்தில் அவர் தேடினார். ஏன்? இஸ்லாமிய அழைப்பாளர், மார்க்கத்தின் அழைப்பாளர். 3 நாள் காணாம போனார். மல்லா வந்துட்டார். கேட்டாங்க, எங்க உங்களை இன்னும் தேர்ந்தாங்க, போய் தொழிலுங்க சொன்னார். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பயந்து நான் ஒழியல. ஏண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகள் தேடின நேரத்தில் 3 நாள் குகைக்குள்ளே ஒளிந்திருந்தார். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கதான் நான் போய் எவ்வளவு. ஆனால் இன்றைக்கு 6000 பிள்ளைகள் ஓதுற அந்த நண்பன் அவரை கபருக்கு போகுமா இல்லை? மார்க்கத்தை விட்டுட்டோம் சகோதரர்களே. துனியாவுக்கு மட்டும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீங்களோ நானோ இந்த ஹுத்பா உண்மையா பொய்யாங்கிறது கியாமத்துடைய நாளையில விளங்கும். இங்க விளங்காது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, இல்லாட்டி சரியில்லாம இருக்கும். வெளியில போனதோட எல்லாம் மறந்துடும். விளங்கும் சகோதரர்களே. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மிம்பர்கள் அமானிதங்கள் பேசுவதற்கு வந்தது என்னமோ நேரம் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, பழைய ஏற்பாடு ஒரு வழிகாட்டி, அவன் ஒரு காஃபிர், அப்துல்லா இப்னு உரைக்கி, அவர்தான் மதீனாவுக்கு கொண்டு போனவர். சாப்பாடு கொண்டு வந்தது அரவாங்கின அந்த பெண்மணி அஸ்மா சாப்பாட்டை கொண்டு வந்து ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இடுப்பு பட்டியை கலட்டி 2ஆக கிழித்து சாப்பாடு கட்டி கொடுத்தார். பால் கொடுத்தார். ஆமீர் இப்னு ஃபுகைரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை, பழைய அடிமை. மக்காவில் நடக்கிற சில நியூஸ்கள் கொண்டு வரக்கூடிய ஒற்றராக இருந்தார் அப்துல்லா பின் அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழு குடும்பமும் தீர்த்தார். சகோதரர்களே, இப்ப எல்லாம் தேடி பார்த்தா காணல. எல்லாம் அப்படியே சைலண்டானதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. மக்கால இருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. 8 நாள் பயணம். 8 நாள் பயணம். இங்கே மக்காவில் அறிவிப்பு நடக்கிறது. யார் முஹம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடு அல்லது மௌத்தாகி கொண்டு வந்து சேர்ப்பார்களோ ஒரு தலைக்கில் ஒரு ஒட்டகம். காசுண்டா தான் சொல்லவா வேணும்? ஈமான் உள்ளாக்களே காசு கழிவு. அவனுக்கு ஈமானும் இல்லை, இஸ்லாமும் தேவையில்லை. 100 ஒட்டகங்களோட முழு பேரும் தேற்றான். முழு பேர். 8 நாள் பயணம். வித்தியாசமான பிளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி பாடம். பேச நேரம் கிடையாது. போறாங்க. பல எதிர்ப்புகள் வருது. இடையில புரையத் இப்னு ஹஸீப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு 80 பேரை கூட்டிக் கொண்டு எதிர்க்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு கலிமா சொல்லிட்டு அவர் போய் அங்கால ஒரு வயசாளி குடிக்கிறதுக்கு பால் வேணும், சாப்பாடு வேணும். ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த ஒரே ஒரு ஆறு, அதுவும் மலட்டு ஆறு, நடக்க கூட சக்தி இல்லை. கல்ல பகல் ஜஹ்து சொன்னாங்க, ஆட்டத்தா நான் பால் கறக்கிறேன்.
அவ சொன்னா 7 முண்டா கலந்து போங்க. எடுத்தாங்க ஆத்த, என்னமோ சொன்னாங்க, மடியில கோப்பையை வச்சாங்க, பால் கொட்டி கோப்பைக்கு வெளியே கொட்ட ஆரம்பித்தது. பொம்பளை அப்படியே வயசாகி அப்படியே திகைத்து போய்விட்டான், சொக்காயிட்டா. சொன்னாங்க, அப்படியே குடிச்சாங்க, குடிக்க கொடுத்தாங்க, அவையே போயிட்டாங்க. மாப்பிள்ள வந்தார், என்ன பால் வீட்டுல வந்தால் ஒரு மனிதர், வந்தால் ஒரு மனிதர். அந்த மனிதரை வர்ணித்தாள் அந்த பெண். அவருடைய கண், அவருடைய வாய், அவருடைய புருவம், அவருடைய நடை, அவருடைய சிரிப்பு, அவருடைய பேச்சு, அதை போல இந்த உலகத்துல யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கல. அப்படி அழகான ஹதீஸ், ஹதீஸ் உம்மி மஅபத். இடையில அவரையும் காணினத்தோட வந்தார் சுராக்கா இப்னு மாலிக் அல் முத்லஜி. 100 ஒட்டகத்தை அடைந்து கொள்வதற்காக வந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? முஸ்லிம்ல வருகிறது, அவர் குதிரையுடைய இடுப்பு வரை மண்ணுக்குள் புதைத்து விட்டார். விளங்கி கொண்டார். முன்னால போறவங்க லேசான ஆதரவு சொன்னார், முகம்மது இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், நீங்க வெற்றி அடைவீங்க. அப்படி வெற்றி அடைஞ்சா நான் உங்களை சந்திக்க வந்தா எனக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை எழுதி தரணும். எழுதி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்து சொன்னாங்க, சுராகா கைஃப பிக யா சுராகா இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா. ஒரு நாள் வரும் சுராகா, உன்ட கையில ஈரான் பெர்ஷியன் கிங்குடைய, அரபு ஈரான் பேரரசனுடைய 2 தங்க காப்புகள் உன்ட கையில வரும். உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சு. சுராக்காவை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி ஹலீஃபா அந்த காப்புகளையும் போட்டு கிரீடத்தை தலையில வச்சு அழகு பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு. 8வது நாள் மதீனாக்கு போகல, எனக்கு 5 நிமிஷம் தாங்க. குபாவுக்கு தான் போனாங்க. மதீனாவில இருந்து, குபால இருந்து 4 கிலோமீட்டர் மதீனா. இறங்கினத்தோட செஞ்ச வேலை, முதலாவது பள்ளி கட்டினாங்க, மஸ்ஜித் குபா. என்ற சஹாபியுடைய வீட்டுல தங்கினாங்க. மக்களை சந்திக்கிறதுக்காக சஅத் இப்னு கைஸமா என்ற சஹாபி திருமணம் முடிக்காதவர், அவரோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே கொஞ்ச நாள் தங்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படியே மஸ்ஜிது நபவி உள்ள இடத்தை நோக்கி நாக்கத்தை கஸ்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் ஏவப்பட்டது. அல்லாஹ் ஆர்டர் போட்டான், அந்த ஒட்டகம் எங்க போகுதோ அங்கதான் நபி அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஒட்டகம் போகுது. பனு சாலிம் இப்னு அவுஃப் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஜும்ஆவுடைய நாள், இங்கே தங்குங்களே. வெள்ளிக்கிழமை லுஹருடைய நேரம் நெருங்கியதால், ஜும்ஆவுடைய நேரம் நெருங்கியதால் அங்கே இறங்கி ஜும்ஆ தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தில் இப்ப முதலாவதாக மதீனாவில் நபி அலைஹிஸ்ஸலாம் ஜும்ஆ தொழுவிச்ச இடம் இப்பயும் போய் பாருங்க, மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்ற ஒரு பள்ளி. சொன்னாங்க, எங்கள்கிட்ட தங்குங்க. சொன்னாங்க, இல்ல, ஒட்டகம் ஏவப்பட்டது, அது எங்க போகுதோ அங்கதான் நான் போகலாம். எப்படி வரவேற்பு, எப்படி வரவேற்பு! தாயில அடி வாங்குவாங்க, சொந்த ஊர்ல விரட்டப்பட்டது. அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னால லேச வச்சிருக்கிறான். எங்களாக எதிர்பார்க்கிற தொழுகிறார்கள், ஈமானோட இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் பென்சில போகும். ஈமான்தாரிகள் எல்லாரும் ஃபெராரியில பறக்கும். அப்படி அல்ல. அப்படின்னா நபி அலைஹிஸ்ஸலாம் 2 மாசம் சாப்பிடாம இருந்தாங்களே, இது தெரியாதவங்க. துனியா கிடைக்கிறது நல்லவங்களுக்கு ஒரு அடையாளம் அல்ல. நல்லவங்களுக்கு கொடுப்பான், கேட்டவங்களுக்கு கொடுப்பான். ஆனா நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான், கை கொடுப்பான். ஆரம்பத்துல தோல்வி, பின்னால வெற்றி. மதீனா வாசிகள் போட்டி போட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட வாங்களே. சொன்னாங்க, ஒட்டகத்தை விடுங்க, அது போரிடத்துல நான் தங்குவேன். சகோதரர்களே, ஒவ்வொரு கூட்டமா வராங்க. பனு நஜ்ஜார் வராங்க, பனு அதி வராங்க. யா ரசூலல்லாஹ் வாங்க, இந்த ஒட்டகத்தை விடுங்க. பனு பயாதா வராங்க. அந்த இடத்துலயும் ஒரு பள்ளி இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் தொழுதாங்க. இப்ப நான் சொல்ற முழு இடத்தையும் நீங்க இப்ப போனா பார்க்கலாம். அப்படியே போக நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மோட வாப்பாட பரம்பரை பனு நஜ்ஜார் அப்படியே வந்தாங்க. வாள்களை உருவிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டு புகாரில் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா ஒட்டகத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே அவங்களோட மாமாமார்கள் புடை சூழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனியத்துல் வதா என்ற வழியால வராங்க. முழு மதீனா வாசிகள், ஆண்கள், பெண்கள், முழு பேரும் வீட்டு கூரைக்கு மேலே ஏறி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் தக்பீர முழங்கி, யா முஹம்மத், ஏ முஹம்மதே, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை ஆடி நிக்குது, அதிருது.
பயங்கர வரவேற்பு. அப்படியே போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகம் போய் சரியா நிக்குது. பனு நஜ்ஜார் கோத்திரத்துல உள்ள 2 அடிமைகள் இருக்காங்க. அடிமையுடைய பேர் சஹில் சுஹைல். சஹில் சுஹைல் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய காணி? 2 அனாதைகள், அடிமைகள் எல்லாம் அனாதைகளுடைய காணி. சொன்னாங்க புகாரில வர இஸ்லாமின் ஒளி பிஹாயத்திக்கும், சல்லித்தாரின் காணியத்தாங்க. இல்ல சும்மாதாரோ இல்ல, அனாதைகளுடைய சொத்தை சும்மா எடுக்க மாட்டேன், சல்லித்தாரின் தான். சல்லி கொடுத்து வாங்கினாங்க. அந்த இடத்துல ஈச்ச மரம் இருந்துச்சு. அப்படியே நிலம் கொஞ்சம் ஷேப் இல்லாம கரடு முரடா இருந்துச்சு. முஷ்ரிக்கீன்கள் கபர் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணை எடுத்து வாருங்கள், கொலையுங்கள், களிமண் கற்களை செய்யுங்கள், ஈச்ச மர குத்தியை கொண்டு வந்து நாட்டுங்கள், பள்ளிவாசல் கட்டுங்கள். அதுதான் மஸ்ஜிதுன் நபவி. சகோதரர்களே சிந்தியுங்கள். இப்ப உள்ள மாதிரி இல்ல. ஆரம்பியா பள்ளியிலையும் காவாசி 70 முழம், 70 முழம் நீளம், 60 முழம் அகலம். முழம் கூரை ஓலை, மண்ணு களிமண், கீழே டைல்ஸ் அல்ல, பொடிக்கற்கள். அந்த மிம்பரில் நின்றுதான், அந்த பள்ளியில் நின்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னுல் வலீத் என்ற சிங்கத்தை உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா என்ற போர் வீரனை உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் உமர் என்ற சகலகலா வல்லவனை இந்த உலகத்தில் உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் அபூபக்கர் என்ற ஈமான்தாரியை உருவாக்கினார். இஸ்லாத்துடைய முதலாவது மதரசா அந்த பள்ளியில. இப்பயும் போனா பாருங்க, ரவுதாக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், சுஃபா, ஒரு திண்ணை. அங்கதான் இஸ்லாத்துடைய முதலாவது மதரசா. சகோதரர்களே, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, ரலியல்லாஹு அன்ஹு ஏசி இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, சுஜூது செஞ்சா நெத்தியில குத்துது, கற்களை துடைத்து தான் சுஜூது செய்வார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபருக்கு பின்னால 70 முழத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முழமாக்கினாங்க. மௌத்தா போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பெருசாக்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, சுத்தி உள்ள எல்லா காணிகளையும் வாங்கினாங்க. தேக்கு மரத்தை கொண்டு வந்தார், நல்ல பாறாங்கற்களை கொண்டு வந்தார், ஸ்ட்ராங்காக பள்ளியை கட்டினார். அதுக்கு பின்னால் உஸ்மானிய ஆட்சி வலீத் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் அப்பாசிய ஆட்சி மஹதி வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் மம்லூக்கிகள் இன்னும் பெருசாக்கினார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மானியர்கள் அப்துல் மஜீத் அப்துல் மஜீத் அல் அவ்வல் இன்னும் பெருசாக்கினார். அப்துல் மஜீத் அஸ்ஸானி இன்னும் பெருசாக்கினார். அப்படியே வந்தது அப்துல் அசீஸ் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். மன்னர் ஃபைசல் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் மன்னர் ஃபஹத் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். மன்னர் அப்துல்லா கடைசியா மௌத்தா போனவர் இன்னும் பெருசாக்கினார். இப்ப உள்ளவர் இன்னும் பெருசாக்கிறார். அவர் பேரை நான் சொல்ல தேவையில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70 முழத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அந்த மஸ்ஜிதுன் நபவி. இன்னைக்கு 10 லட்சம் பேர் ஒரே டைம்ல தொழலாம். 10,000 இல்ல, கொழும்புல 10,000 பேர் தொழுகிற பள்ளி கூட இல்லை. 10 லட்சம் பேர், முழு உலகத்துடைய மர்கஸ், இந்த ஈமானுடைய தலம் அந்த மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கி செய்த முதலாவது வேலை கட்டினது மஸ்ஜித, மக்களை தொடர்பாக்கினது பள்ளியோட. இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலே முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உயிருக்குயிரான நண்பர்களே, உங்களிடம் நான் கேட்கிறது இதுதான். 1448 வருஷம் முடிஞ்சு மஸ்ஜிது நபவி கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? 10 லட்சம் பேர் 2 கொலையில் தெரியுமா? யோசிச்சிருப்பாங்க. முழு நன்மையும் யாரு? முழு நன்மையும் யாரு? மௌத்துக்கு முன்னால் சகோதரர்களே, உங்களுக்கு தந்த வசதியை வைத்து, வாய்ப்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சதகா ஜாரியாக செய்யுங்கள். மிம்பரில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கீர் பண்ணினார்கள் மார்க்கத்துக்காக. இதே மஹல்லாவிலும் கூட
உங்களோட பள்ளிவாசல் தொழுகை நடக்குது, இமாம்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் இதோட மட்டும் இந்த பள்ளிவாசலுடைய சேவைகள் நின்றுவிடக் கூடாது. இங்கே ஒரு மதரசா உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அத்துணை அமல்களும் இங்கே நடக்கும். இங்கே விருந்தாளிகள் வந்தா தங்கோடும். இதெல்லாம் நபியுடைய காலத்தில் அந்த மஸ்ஜிதில் தான் நடந்தது. பின்னாலே உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான ஒரு காணியை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். உங்களோட பங்கு வந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ், நல்ல உள்ளங்கள் முன் வந்திருக்கிறாங்க. இன்னும் முன்வாங்க. பெரிய தொகை கொழும்புகள்ல காணி வாங்குறது, லேண்ட் எடுக்கிறது லேசான ஒரு விஷயம் அல்ல. கொழும்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜுமாவில் தஸ்கீல் நடக்கக்கூடாது, காணி வாங்கி முடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நல்ல உள்ளங்களை, தாராள மனங்களை அள்ளி கொடுக்கும் வள்ளல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யோசிங்க, அந்த மஸ்ஜித் நபவி கியாமத் நாள் வரைக்கும் அந்த நபிக்கு சஹாபாக்களுக்கு நன்மை கிடைப்பதை போல இன்ஷா அல்லாஹ் உங்களோட பங்கு இருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கும் இந்த மஸ்ஜிதில் நன்மை கபருக்கு வரும். நியத் வைங்க, மௌத்துக்கு முன்னால என்னால பள்ளி உருவாகணும், என்னால மதரசா உருவாகணும். லட்சக்கணக்கான அந்நியர்கள், நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரி. உங்களுக்கு நாங்க மீண்டும் சொல்றோம், நாங்க வாழ்றதெல்லாம் தனி முஸ்லீம்களோட, நீங்க வாழ்றது அப்படி அல்ல. உங்களை எல்லாம் மாற்றுவோம் கியாமத்துடைய நாளை. அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க, மார்க்கத்துக்காக கலவரங்க. அல்லாஹ்வோட காரியத்தை உங்களோட கையில் எடுங்க, அல்லாஹ் உங்களோட காரியத்தை அவனோட கையில் எடுப்பான். இந்த வாக்கு மிம்பருடைய வாக்கு. இந்த மஸ்ஜிதுக்காக பங்களிப்பு செய்யுங்க, இமாம சந்திங்க, நிர்வாகிகளை சந்திங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறை கேட்டவங்க கல்புகள் உருகி உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. அது அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் வரலாறாக வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் பேசின கேட்ட விஷயத்தை இஹ்லாஸோடு அமல் செய்து பாக்கியம் தருவானாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, எங்களை பாதுகாப்பாயாக, இந்த மஹல்லாவுடைய தேவை நிறைவேற்றி கொடுப்பாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் முழு பேரை கபூல் செய்வாயாக. முழு பேரை கொண்டு நம்முடைய நண்பர்கள், இந்த மஹல்லா வாசிகள் அனைவரை கொண்டும் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான முஷ்ரிக்குகளுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நம்மளை கொண்டு ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. எங்க கையில ஒன்றும் இல்லை யா அல்லாஹ், நாங்க பாவிகள் யா அல்லாஹ், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். எங்களோட இறக்கப்படு யா அல்லாஹ், எங்களை கொண்டு தீன ஹயாத்தாக்கு யா அல்லாஹ். நபியை கொல்ல வந்தவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டு நீ 5000 பள்ளி கட்டினாய் இந்த உலகத்தில், எங்களை கொண்டு செய்ய முடியாதா யா அல்லாஹ்? முடியும் யா அல்லாஹ். எங்களை ஈமான்தாரியாக மாற்றி, நல்லவனாக மாற்றி, சிறந்தவனாக மாற்றி, தக்வாதாரியாக மாற்றி, உனக்கு மட்டும் அஞ்சக்கூடிய மன தைரியத்தை தாயா அல்லாஹ். ஈமான் இஸ்லாம் எங்களை கொண்டு ஒரு உலகத்திலேயும் வளர செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பாயாக. உலகத்தில் எவ்வளவோ காலம் வாழ்ந்தாலும் நம்முடைய கடைசி நாள் அந்த மதீனா, இன்று பேசப்பட்ட அந்த மதீனா, அந்த மதீனாவிலே, அந்த ரவுதாவிலே, சுஜூதிலே கலிமாவுடைய மௌத்தான பாக்கியத்தை எனக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சீடர்களுக்கும் நீ கொடுப்பாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله.